பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலே தமிழர்கள் போர் மூண்ட நிகழ்ச்சி எல்லோருக்கும் தெரியுமா என்று சொன்னால் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. காரணம், 1982 இலங்கையிலே எம்பியாக இருந்த குட்டிமணி ஜெகன் இவர்கள் இருவரும் இலங்கை சிங்களர்களால் கண்ணை தோண்டி எடுத்து விட்டார்கள். அதிலிருந்து மூண்டது தான் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. அப்பொழுது இலங்கை தமிழர்கள் தனியாக நின்று இலங்கையிலே போராடினார்கள். அப்பொழுது போர் மூண்ட உடனே வானிலை தமிழ்நாட்டுக்கு இலங்கை வானிலைன்னு ஒன்று இருக்கு. அந்த இலங்கை வானிலை தமிழ்நாட்டுக்கு சேரக்கூடாது என்பதற்காக அந்த வானிலையை கொண்டு வைத்து தகர்த்தார்கள். ஆனால் இலங்கை தமிழர்கள் அசராமல் போராடினார்கள். தமிழகத்திலேயும் மற்ற நாடுகளிலேயும் உதவிகளை நாடினார்கள். அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் அவர்களிடம் கேட்டபோது எம்ஜிஆர், தங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள், ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி என்று அவர் ஒரு கடுமையான உத்தரவு போட்டு அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தவர் எம்ஜிஆர். பயிற்சி கொடுத்து, பெட்ரோல், டீசல், உணவுப் பொருட்கள் எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு உதவினார். இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் கடுமையான சண்டை போராட்டங்கள் நடைபெற்றன. அப்பொழுது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவரிடம் இலங்கை பிரதமர் கேட்கிறார், என்ன அவங்க தமிழக முதல்வர் தான் உதவி செய்கிறார்களாமே அப்படி என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிரதமராக இருந்தவர் எம்ஜிஆரிடம் என்ன உங்களை குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்று இந்திரா காந்தி அம்மா அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள், அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யவில்லை, அவர்களே தான் அங்கே அவங்களுக்குள்ளே அடித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார். ஆனால் எம்ஜிஆர் தமிழர்களுக்காண்டி எவ்வளோதோ உதவிகள், பணம், காசு, பெட்ரோல், டீசல், உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து தமிழர்களை கவர்ந்து பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செய்தார்கள். அப்பொழுது கப்பலிலே உணவு பொருள், மருந்து, மாத்திரைகள் எல்லாமும் கப்பல் மூலமாக இலங்கைக்கு அனுப்பி வைத்தவர் எம்ஜிஆர். 10 நாட்களாகியும் அந்த உணவுப் பொருட்களை அவர்கள் இறக்கவில்லை. எங்களுக்கு தேவையில்லை, அதாவது இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கப்பலை மீண்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி பிளேனில் ஏற்றி கொண்டு போய் இலங்கையில் இறக்குங்கள் அப்படின்று ஒரு உத்தரவு போட்டார். அப்பொழுது மேலே பிளேன் பறந்து கொண்டு இருக்கிறது இலங்கையிலே. ஆனால் அவர்கள் இறக்க மறுத்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது என்பது உலக நாடுகளில் உள்ள வழக்கம்தான். ஆனால் எம்ஜிஆர் அனுப்பிய அந்த உணவுப் பொருட்களை இறங்க மறுத்து விட்டார்கள் இலங்கையில் உள்ளவர்கள், சிங்களவர்கள். ஆனால் உலக நாடே எல்லாரும் இலங்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன செய்ய போகிறார்கள் என்று. அப்பொழுது செஞ்சிலுவை சங்கம்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் மூலியமாக இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பது பிரதமர் மூலியமாக எம்ஜிஆர் அவர்கள் செய்தார். உலகமே ஒத்து நோக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு செய்தார்.
இலங்கை தமிழர்களுக்காகவும் நம் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளதோ பாடுபட்டவர் எம்ஜிஆர். எல்லாம் கொடுத்து உதவியவர் எம்ஜிஆர். இலங்கை தமிழர்களுக்காகவே எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருந்தார். இதெல்லாம் வரலாறில் பதிந்தவை. எதையுமே மறக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பெறுவதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். அடுத்து இலங்கை தமிழர்களுக்காண்டி உண்ணாவிரதம் இருந்தார் எம்ஜிஆர். அவரை பற்றி இன்றைக்கு இருப்பவர்களுக்கு என்ன தெரியும்? உலகம் போற்றும் புத்தகன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் படத்தின் மூலியமாக உள்ள அனைத்து மக்களையும் கவர்ந்தவர். எல்லா ஜாதி மதமும் ஒன்றே, ஒருவனே குலம் ஒருவனே தேவன் என்று எம்ஜிஆர் வாழ்ந்தவர். புதிய பூமி என்ற படத்தில் புத்தன் இயேசு பிறந்தது இதற்காக, ஏழைகள் நமக்காக அப்படி என்று ஒரு பாட்டு பாடிக்கிட்டு மலையிலே நனைந்து அந்த மக்களை எல்லாம் கொண்டுட்டு போய் மண்டபத்திலே வைத்து அவர்களை பாதுகாப்பார். இதெல்லாம் படத்து மூலியமாக மட்டுமல்ல, நேரடியாகவும் செய்தவர். ஆட்சியிலே வந்து உட்கார்ந்து அமர்ந்து அதுக்கப்புறம் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர். ஏழைகளுக்காகவே சிந்தித்து சட்டங்களை தீட்டி போட்டவர். இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஈரான் ஈராக் போர் நடக்கும் பொழுது ஒரு மண்ணெண்ணெய் விலை ஏறிவிட்டன. 7 காசு ஏற்றி விட்டார்கள் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக. ஆனால் அந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த 7 காசை, அப்போல்லாம் மின்சாரம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கிராமப்புறங்களில் வீட்டுக்கு வீடு மண்ணெண்ணெய் தான், ரோடு வசதி தார்சாலை வசதி எதுவுமே கிடையாது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணெண்ணெய் 7 காசு ஏற்றினால் இந்த மக்கள் என்ன பாடுபடுவார்கள், என்ன கஷ்டப்படுவார்கள், வேலைப்பட்ட மக்களாச்சு. உணவு பண்டங்களை விலை ஏற்றக்கூடாது என்பதற்காக உணவு பண்டங்களை ஏற்றாமலேயே வைத்திருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனிலே கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு பல்பு, அதாவது குண்டு பல்பு இனமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தவர் எம்ஜிஆர். அவர் நாட்டு உத்தம தலைவர் அவர். அவருடைய பேரு புகழ் செல்வாக்கு உலகமே போற்றக்கூடியது, யாராலும் மறுக்கக்கூடியது. இன்றைய இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த கட்சியை தேஞ்சி போன கட்சி என்று இன்றைக்கு ஏளனமாக பேசுகிறார்கள். உலகமே போற்ற உத்தம தலைவர் அவர்கள். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக, அண்ணா திமுக. இந்த கட்சியை கேவலப்படுத்தும் யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.